Hi students, had your breakfast? காலையில் ஆக்சுவலாக இன்னைக்கு நேற்றுலாம் கொஞ்சம் வீடெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணியாச்சா. க்ளீன் பண்ணினோம். ஒரு அம்மா வந்தாங்க. அவங்கள காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறச்சு. அவங்க ஒர்க் பண்ணணும். அதுவும் நமக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறப்ப நம்ம பண்ணுங்க அப்படின்னு உட்கார முடியாது. நம்ம பொருள் எங்கே நமக்கு தான் தெரியும் எங்கெங்கே வைக்கணும். ஸோ அந்த ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு அப்படி தான் அவங்க ஈஸியாக வந்து முழுகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து நம்ம கட்டில் மேலே வச்சுருப்போம். அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடித்த பிறகு அதை எடுத்து மறுபடியும் ஷெல்ஃபில் வைப்போம். இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. சரி, அதனால் என்ன பண்ணோம், நேற்று வெளில வாங்கினோம். இன்றைக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் நீங்கள் சொன்ன தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி தக்காளி சோறு ஒன்று, அப்புறம் 4 இட்லி, அப்புறம் என்ன வாங்கினேன், ஒரு ஆம்லெட். முதல்ல ஒரு ஆம்லெட் சாப்பிட்டேன், ஒரு இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் தக்காளி சோறு ஒரு சாப்பாடு. அதில் ஹாஃப் சாப்பாடு கூட வாங்கிக்கலாம். ஒரு சாப்பாடு நானும் எங்கள் வீட்டுக்காரும் அது கொதிக்க சூடானால சாப்பிட்டோம். அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, அப்புறம் வந்துட்டு சிவப்பு மிளகா வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார். எனக்கு அந்த சாம்பார்லாம் அந்தளவுக்கெல்லாம் நான் வைக்கிற சாம்பார் பிடிக்கும். பட் வெளியில் எடுத்தோன்னு தப்பாக சொல்ல, எனக்கு வந்து ஃபேவரட்னு பார்க்குறப்ப தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுவும் பச்சை சட்னி. எங்கள் அப்பா வந்து செம்மையாக பண்ணுவாங்க. எங்கள் அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. எங்கள் அப்பா நல்லா சமைச்சு தருவாங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த வெங்காயம், வரமிளகா, ஒரு பல் பூண்டு, இல்லைன்னா போடாமையும் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன புளி, உப்பு வச்சு அரைச்சிட்டு அதுவும் தொட்டுக்க பச்சை சட்னியாகவும் சாப்பிடுவோம். அதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் குழைச்சி சாப்பிடுவேன். அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி அப்படி சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே. ரொமான்டிக் சாங் அப்படின்னு பார்க்குறப்ப நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த சைடு அப்படிக்கா போகிறப்ப அந்த சைடு ஒரு தியேட்ரு, இப்படிக்கா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இந்த பக்கம் 2-3 ஸ்டாப் தள்ளி ஒரு ஒரு படம் மௌனராகம். இல்லை ஜெயபிரதா மேமும் கமல்ஹாசன் சாரும் நடிச்சிருக்காங்க. அப்போ சின்ன வயசு, நானும் அப்போ சின்ன குழந்தை. அப்போது அதில் வந்து கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு பாட்டு கூட தகிட ததுமி அந்த டைம் அந்த வேதனை, இவங்களாம் பிரிஞ்ச ஒரு வேதனை. அப்புறம் திடீர்னு அந்த ஜெயபிரதா மேம் அதில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய லவராக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தையெல்லாம் ஒரு குழந்தை. அந்த பொண்ணாக வரவங்க வந்து இவங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, சாரி. எஸ்பி சைலஜா மேம் நடிச்சிருப்பாங்க. ஓகே. அந்த தகிட ததுமி அந்த பாட்டு அவங்க வந்து இது குடிச்சிட்டு ஆடின்னு இருப்பார். உடனே இவங்க போய் பார்ப்பாங்க, இவங்க ஜெயபிரதா மேம் போய் பார்ப்பாங்க. அப்போது ஆடிட்டு அதாவது இந்த அவங்க கிணத்துக்கிட்டெல்லாம் ஏரியெல்லாம் ஆடுவாங்க. இன்னும் விழுந்துருவாங்களோன்னு பயம். என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சவங்க, பழகினவங்க, கல்யாணம் பண்ண போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த குங்குமம் போகக்கூடாது இப்படின்னு வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ கேர் எடுத்து அது ரொம்ப பாரமாக இருக்கும். ரெண்டாவது அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும். என்னென்னா, இது மௌனமான நேரம், இது மௌனமான நேரம், இளம் மனதில் என்ன பாரம், இது மௌனமான நேரம், இளம் மனதில் என்ன பாரம், மனதின் ஆசைகள் இதழில் மௌனங்கள், மனதில் ஆசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேட்குதோ இது மௌனமான நேரம். நல்லா இருக்குங்க சாங்.